அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லுகிறான், வக்ஸுஸில் கஸஸ லஅல்லஹும் யதஃபக்கரூன். நபியே, நீங்கள் அந்த மக்களுக்கு வரலாறுகளை சொல்லித்தாருங்கள். அந்த வரலாறுகளின் மூலமாக அவர்கள் பல்வேறு படிப்பினைகளை, முன்மாதிரிகளை பெறக்கூடும் அப்படின்னு ஒரு வசனத்துல சொல்றாங்க. குர்ஆனும் நிறைய இடங்களில் முன்வாழ்ந்த நபிமார்களுடைய வரலாறுகளை சொல்லுகிறது. அந்த வரலாறுகளை படிப்பதும் அதை விளக்குவதோடு மட்டும் விட்டுவிடாமல் அதில இருந்து பல்வேறு பாடங்களை, படிப்பினைகளை பெற வேண்டும் என்பது குர்ஆன் சொல்லுகிற செய்தி. அந்த அடிப்படையில் தான் அறிஞர் பெருமக்கள் சொல்லுகிறார்கள், எந்த ஒரு சமூகம் கடந்த காலத்தினுடைய வரலாறை தெரியவில்லையோ, நிகழ்காலத்தின் நிதர்சனங்களை புரியவில்லையோ, வருங்காலத்தினுடைய வியூகங்கள் எந்த சமூகத்திற்கு இல்லையோ அந்த சமூகம் முன்னேறாது என்கிறார்கள். நான் சுருக்கமாக சொல்ல வருகிற செய்தி, நம்முடைய வரலாறுகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்தியாவிலே இஸ்லாமியர்களினுடைய வரலாறு என்ன, நாம் இந்த இஸ்லாத்தினுடைய இந்த பாட்டையிலே நடக்கிற இதே வேளையில் இந்த இந்தியாவுக்காக வேண்டி நம்முடைய முன்னோர்கள் எப்படிப்பட்ட தியாகங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் நாம் இது போன்ற நாட்களில் அசைப்படுவதற்கு கடமைப்படுகிறோம். அந்த அடிப்படையில் நாம ஸ்கூல்ல எல்லாம் படிக்கிற மாதிரி இந்தியாவினுடைய சுதந்திரம் என்பது 1947 கிடைத்தது. அதற்கு முன்னால் ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்னால் போராடியவர்களின் பெயர்கள் மட்டுமே நம்முடைய பாட புத்தகங்களில் பாடமாக வைக்கப்பட்டிருக்கிறது. காந்தியும் நேருவும் சுதந்திரத்தினுடைய தினங்களில் பேசப்படுகிறார்கள். ஆனா அவங்க எல்லாருமே ஸ்கிரீன்ல நின்றவங்க, அவ்வளவுதான். உண்மையில் புரிய வேண்டும் என்றால் நிறைய சின்ன பசங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் வரலாறுகள் என்பது உண்மையில் மாற்றி சொல்ல தரப்பட்டிருக்கிறது. வரலாறு மறக்கிறது ஒன்று இருக்குது, வரலாறையே இங்கே மாற்றுவதற்கு முயற்சிக்கப்படுகிறது. அதனாலதான் நாம இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் நம்முடைய அடுத்த தலைமுறையினர்களுக்கு நம்முடைய வரலாறுகளை முறையாக சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதன் அடிப்படையில் சுதந்திரத்தினுடைய போராட்டம் என்பது நாம் எல்லாம் காலம் காலமாக படிப்பதை போல் வெறுமனே 1900களில் துவங்கியது அல்ல. சுமார் 250 ஆண்டுகள் இந்த மண்ணிலே சுதந்திரத்தினுடைய போராட்டம் நடந்திருக்கிறது. 1700களிலே துவங்கிய சுதந்திரத்தினுடைய போராட்டம் நெடுநீண்ட காலம் 250 வருஷத்துக்கு பிறகுதான் 1947 இங்கே சுதந்திரம் என்பது நமக்கு கிடைத்தது. சரி, அந்த 250 ஆண்டுகள் யார் களத்தில் நின்று போராடினார்கள் என்கிற வரலாற்று குறிப்புகளை எடுத்து பார்க்கிறோம். அதுல முதல் வரிசையில் நம்முடைய முன்னோர்களாக இருக்கிற முஸ்லிம்கள் இருந்திருக்கிறார். நாம் அதை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அவர்களின் வரலாறுகள் மறக்கப்படுகிறது என்பதை தாண்டி அவர்கள் எல்லாம் வரலாற்றிலே துரோகிகளாக இன்றைக்கு அடையாளப்படுத்தப்படுகிறார். அவர்களினுடைய வரலாறுகள் முழுவதுமாக மாற்றப்படுகிறது. அன்னைக்கு துரோகிகளாக இருந்த அத்தனை பேரும் இன்றைக்கு தியாகிகளாக அடையாளப்படுத்தப்படுவதை நாம் நம்முடைய பள்ளிக்கூட புத்தகங்களில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால் அவங்களுடைய வரலாறுகள் மீண்டும் மீண்டும் வாசிக்கப்பட வேண்டும். சிராஜுத்தௌலா அவருடைய பெயர்கள் கூட நம்முடைய நிறைய பிள்ளைகளுக்கு தெரியாது என்று நினைக்கிறேன். வங்காள தேசத்தினுடைய சிங்கம் என்று அவருக்கு பெயர். அன்னைக்கு பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருந்த அந்த பல 500 சில்லறை மாகாணங்களாக இருந்த அந்த நேரத்தில் வங்காளம் என்பது ஒரு சிறிய மாநிலமாக இருந்தது. அந்த மாநிலத்தினுடைய அரசராக இருந்த நவாப் சிராஜுத்தௌலா அவர் 1800களிலேயே ஆங்கிலேயர்களுக்கு எதிரான தன்னுடைய குரலை முதலில் கொடுத்தவர். சுமார் 50,000 பேருடைய படையோடு ஆங்கிலேயர்களை எதிர்த்த ஒரு மன்னர் என்று நீங்கள் வரலாற்றில் எடுத்து பார்த்தால் முதல்ல இந்த மன்னர் தான் செஞ்சிருக்கிறார். கிழக்கிந்திய கம்பெனிகள் இந்தியாவுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக கால்
பாலூட்டக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு எழுதி கொடுக்கப்பட்ட ஒப்பந்தங்கள் நிபந்தனைகளுக்கு மீறல்கள் ஏற்படுகிற போது அதை முதல்ல தட்டி கேட்டது சிராஜுத்தௌலா தான். அதனால சிராஜுத்தௌலா மேல சரியான கோபம் ஆங்கிலேயர்களுக்கு. கடைசியாக அன்றைக்கு இருந்த சிற்றரசர்களின் மூலமாகவே சிராஜுத்தௌலா கொல்லப்படுகிறார். அன்னைக்கு சுமார் ஆயிரக்கணக்கான வெடிகுண்டுகளை கப்பலிலே சுமந்து கொண்டு வந்து ஆங்கிலேயர்களை எதிர்ப்பதற்காக கொண்டு வந்தார் சிராஜுத்தௌலா. ஒரு கால் அந்த வெடிகுண்டுகள் அத்தனையும் பயன்படுத்தப்பட்டு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக அன்றைக்கு போர் செய்யப்பட்டிருந்தால் ஆங்கிலேயர்களினுடைய எந்த அடையாளமும் இந்தியாவில் இல்லாமல் போயிருக்கும். ஆனால் இயற்கை அவர்களுக்கு இடம் கொடுக்கவில்லை. அவர்கள் கப்பலிலே வரக்கூடிய சமயத்திலேயே தொடர்ந்து 5 மணி நேரங்கள் மழை பெய்தது. அந்த மழையினால அவர்கள் கொண்டு வந்த அத்தனை எரிபொருட்கள் வெடிபொருட்களும் அது தண்ணீர ஈரமாயி உள்ள நாசமாயிடுச்சு. அவர் எந்த போரை நோக்கி நகர்ந்தாரோ அந்த போர் அவரால் செய்ய முடியல. ஆனால் ஆரம்பமாக ஆங்கிலேயர்களை எதிர்ப்பதற்கான துணிவு என்பது சிராஜுத்தௌலாவிடத்தில் இருந்தது. அதனால் அவரை தூக்கு மேடையில் ஏற்றினார்கள் ஆங்கிலேயர். அங்கே இருந்து தொடங்குகிற அந்த தியாகத்தினுடைய வரலாறுகள் என்பது 1800களில் பகதூர் ஷா அவருடைய பேர் தான் அந்த ஸ்கூல்ல படிக்கும் போது ஏதோ ஒரு இடத்தில் அவர் நவாபாக இருந்தார், முகலாய பேரரசர்களில் ஒருவர் என்று அவருடைய பெயரை ஓரக்குறிப்பில் பிடிக்கப்படுகிறது. அதற்கு பின்னால் அவருடைய வரலாற்றை ஆராய்கிற போதுதான் அவரும் ஒரு சுதந்திர தியாகி என்பதை புரிய முடிகிறது. பகதூர் ஷாவுடைய வரலாறு நீங்கள் எல்லாம் சமீப காலங்களில் கேட்டிருக்கலாம் என்று நினைக்கிறேன். அவரை ஆங்கிலேயர்கள் சிறையில அடைக்கிறார். சிறையில அடைச்சு வச்சு அவருக்கு உணவு இல்லை, எந்த விதமான ஏற்பாடுகளும் அவருக்கு செய்து தரப்படவில்லை. அந்த சூழலில் அவர் காலை உணவு வேண்டும் என்று பசிக்கிறது என்று கேட்கிறார். அவருடைய 2 ஆண் பிள்ளைகளினுடைய தலையை துண்டித்து ஒரு தாம்பல் தட்டிலே வைத்து அதிலே துணியை மூடி கொண்டு வந்து காலை உணவு இந்தா என்று பிரிட்டிஷிய அந்த ஏகாதிபத்திய அரசினுடைய ஒரு வேலையால் கொண்டு வந்து அவருக்கு முன்னால் வைக்கிறார். வச்ச அந்த உணவு தட்டை திறந்து பார்க்கிறார். தன்னுடைய மாசமான 2 பிள்ளைகளினுடைய தலை இருக்கிறது. அன்றைக்கு பகதூர் ஷா தன்னுடைய கண்ணில இருந்து ஒரே ஒரு சொட்டு தண்ணீரை கூட வெளியே கொண்டு வரவில்லை. அந்த பிரிட்டிஷினுடைய வேலையால் கேட்கிறார், இவ்வளவு பெரிய துயரமான சம்பவம் நிகழ்ந்ததற்கு பிறகு உன்னுடைய உள்ளத்திலே இரக்கம் வரவில்லையா? ஒரே ஒரு சொட்டு தண்ணி கூட உன் கண்ணில காணுமே. பகதூர் ஷா சொன்னார், எதிரிக்கு முன்னால் என்னுடைய கண்ணில இருந்து ஒரே ஒரு சொட்டு தண்ணீர் வந்து விட்டாலும் அது என்னுடைய தோல்விக்கு அடையாளமாகிவிடும். அதனால் என்னுடைய இந்த இந்தியாவினுடைய தியாகத்திற்காக, இந்த போருக்காக, விடுதலைக்காக என்னுடைய 2 பிள்ளைகளின் உயிரையும் கொடுத்திருக்கிறேன் என்கிற சந்தோஷம் எனக்கு இருக்கிறது என்று சொன்னார். அவர் ஒரு பேரரசர் தான். அந்த அரசராக இருக்கிற நிலையில் பல்வேறு ஆட்சி அதிகாரங்களை எல்லாம் அவரிடமிருந்து கொடுக்கப்பட்டு சிறையில இருக்கிற நிலையிலும் கூட போராட்டத்தை கைவிட தயாராக இல்லை. கடைசியில் இந்த மண்ணிலே கூட அவருக்கு தங்குவதற்கு, அவரை புதைப்பதற்கு இடம் கொடுக்கவில்லை அந்த ஆங்கிலேயர். இந்தியாவினுடைய மண்ணை கையில எடுத்துக்கொண்டு இன்றைக்கு பர்மாவிலே ரங்கூனிலே போய் அவருடைய உடலை அடக்கம் செய்யப்படுகிறது. இன்னைக்கும் அங்கு அவருடைய சமாதி இருக்கிறது, அவருடைய கபர் இருக்கிறது. அவருடைய கபரிலே எழுதப்பட்டிருக்கிற வாசகம் என்று பல்வேறு அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், இந்த சுதந்திர தியாகிக்கு இந்தியாவிலே இருப்பதற்கு அவர் அடக்கம் செய்யப்படுவதற்கு கூட இடம் தரவில்லை என்று அவருடைய கபரிலே எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி நம்முடைய முன்னோர்களினுடைய வரலாறுகளை வாசித்துக் கொண்டே வருகிறோம். அதே 1800களில் ஒரு பக்கம் மன்னர்கள் அப்படி ஒரு தியாகத்தினுடைய சிந்தனையோடு விடுதலைக்காக போராடுகிற பக்கம், இன்னொரு பக்கம் பல ஆலிம்கள் இந்த தியாகத்திற்கு, இந்த விடுதலைக்காக வேண்டி தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார். அஹமதுல்லான்னு ஒருத்தர் இன்னைக்கு சர்ச்சைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிற அயோத்தியினுடைய ஒரு கிராமத்தில், ஃபைசலாபாத்ங்கிற கிராமத்துல ஒரு பள்ளிவாசல்ல இமாமத்து செய்து கொண்டிருந்த ஒரு ஆலிம். அவர் இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி, இந்த இந்தியாவுக்காக வேண்டி தன்னுடைய தியாகத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக அன்னைக்கு 1800களில்
அன்றைக்கு இருந்த ஆங்கிலேய ஏகாபத்தியத்துக்கு முன்னால தன்னுடைய போர் பிரகடனம் தன்னுடைய பேனாவின் வழியாக எழுத்துக்களின் வழியாக எப்படி எப்படிலாம் முடியுமோ எதிர்ப்புகளை தெரிவிக்கிறார். அன்றைக்கு இருந்த சிற்றரசர்களோடு சேர்ந்து தன்னுடைய விடுதலையினுடைய இந்த போரை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக பல சிற்றரசர்களை போய் சந்திக்கிறார். அன்னைக்கு ஆங்கிலேயர்கள் யார் அகமதுல்லாவினுடைய தலையை கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு 50,000 ரூபாய் ரொக்கப்பணமாக பரிசாக தரப்படும் என்று அறிவிச்சு. அந்த நேரத்தில் தான் ஜெகநாத் சிங் என்று சொல்லப்படுகிற ஒருவன் அன்றைக்கு அயோத்தியை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒரு சிற்றரசர். அவரை வரவழைத்து துரோகம் செய்து அவர்களை அரண்மனைக்குள்ளேயே வைத்துக் கொண்டு அவர்களின் தலையை கொண்டு போய் பிரிட்டிஷ் ஏகாபத்தியத்திட்ட கொடுத்து அதனுடைய பரிசு பணத்தை 50,000 ரூபாய், இன்னைக்கு பல கோடிகளுக்கு தரும், அன்னைக்கே 50,000 ரூபாய் அவங்களுடைய தலைக்கு நியமிக்கப்பட்டுச்சு. ஒரு பிரிட்டிஷ் அரசு ஒரு தலைக்கு 50,000 ரூபாய் நிர்ணயிக்கிறது என்றால் அவர் எந்த அளவுக்கு அவங்களை தூங்க விடாம சத்தாச்சிருக்கணும். பல படைகளை திரட்டி அன்றைக்கு இருந்த பல வாலிபர்களை, அன்னைக்கெல்லாம் ஜும்மா மேடைகள்ல நீங்க இஸ்லாத்தை விட அதிகமாக பேசியதை விட, தீனை பற்றி அதிகமாக பேசியதை விட இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்காக வேண்டிய உலமாக்கள் பேசினார்கள். அவர்களின் பேனாக்கள் அதை பற்றி அதிகமாக எழுதியது. 1900களிலேயும் நிறைய உலமாக்கள் இந்த தியாகத்தினுடைய வரலாறுகளில் விடுதலை போராட்டத்தில் முதல் வரிசையில் நின்றிருக்கிறார். ஷாஹு வலியுல்லா தெஹ்லவி பொறுத்தவரை இந்தியாவுக்கு நீங்க ஹதீஸ் வந்த வழிகளை பார்க்கிற போது முக்கியமான ஒரு ஆள் என்று சொன்னால் ஷா வலியுல்லா தெஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவங்க நாங்கெல்லாம் கிதாபுகள் புகாரி முஸ்லிம் எல்லாம் படிக்கிறோம்ல, படிக்கும் போது நம்முடைய ஹதீஸுடைய கிதாபுகளுக்கு ஒரு சனது இருக்கும். சனதுன்னு சொன்னா எனக்கு என்னுடைய உஸ்தாது சொல்லி கொடுத்தார், அவருக்கு அவருடைய உஸ்தாது சொல்லி கொடுத்தார், அவருக்கு அவருடைய உஸ்தாது சொல்லி கொடுத்தார். ஏன்னா ஹதீஸ்ல சனதுங்கிறது ரொம்ப முக்கியம். புகாரி இமாம் ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்கன்னா புகாரி இமாமுக்கு அந்த ஹதீஸை யாரு சொல்லி கொடுத்தா, அவங்களுக்கு அந்த ஹதீஸை யாரு சொல்லி கொடுத்தா அப்படின்னு ரசூலுல்லாஹ் வரைக்கும் போய் தொடர்ச்சி என்ன செய்யணும், சனது போய் முடியணும். அதே மாதிரி இன்றைக்கு படிக்கிற ஒவ்வொரு ஆலிமும் அவருடைய சனது அப்படின்னு சொன்னா அது ரசூலுல்லாஹ் வரைக்கும் போய் முடியணும். எனக்கு என்னுடைய உஸ்தாத், அவருக்கு அவருடைய உஸ்தாத் அப்படின்னு அந்த சனது போய் முடியணும். அப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஆலிம்களினுடைய சனதும் போய் முடிகிற இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஷா வலியுல்லா தெஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி. அவங்கள தாண்டி தான் மற்றவங்க அவங்களுடைய உஸ்தாதுக்கு போகணும். சுருக்கமா சொன்னா இந்தியாவுக்குள்ளே ஹதீஸுக்களை வருவதற்கு காரணமாக இருந்த பெருந்தகை அவங்க இந்த இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக தங்களுடைய பங்களிப்பை தந்திருக்கிறார். அவர்களுடைய மகன் அப்துல் அசீஸ் அத்-தெஹ்லவி அவங்களும் இந்த இந்திய போராட்டத்திற்காக இந்தியாவுடைய சுதந்திரத்திற்காக வேண்டி தங்களுடைய பங்களிப்புகளை தந்திருக்கிறார். 1920களில் ஒத்துழையாமை என்கிற ஒரு இயக்கமும் ஹிலாஃபத் என்கிற ஒரு இயக்கமும் துவங்கப்படுகிறது. இந்த இரண்டு இயக்கமும் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களுடைய தலைமையிலே தான் துவங்கப்படுகிறது. அதாவது அன்னைக்கு முகமது அலி ஜௌஹர் ஒருத்தர் இருந்தார். அவர் 1920ல துவங்கப்பட்ட அந்த ஹிலாஃபத் இயக்கத்தையும் ஒத்துழையாமை இயக்கத்தையும் அவர் தான் முன்னிருந்து நடத்தினார். அவருடைய தலைமையில் தான் அது நடக்கிறது. அன்னைக்கு 48,000 பேர் ஒத்துழையாமை இயக்கத்தில இருந்து கைது செய்யப்பட்டார். வரலாறு இன்னைக்கு எடுத்து பாருங்க, அதுல 36,000 பேர் முஸ்லிம்கள் என்று வருகிறது. 48,000 பேர்ல 36,000 பேர் முஸ்லிம்கள். அதை வழிநடத்தியவர்கள் யார் என்று பார்க்கிற போது அந்த முகமது அலி ஜௌஹர் என்று சொல்லப்படுகிற அந்த ஒரு முஸ்லிம், அவருடைய வரலாற்றில வருகிறது. அவருடைய 55வது வயசுல அவர் வஃபாத் ஆயிட்டார். அதாவது உடல் ரீதியாக ஒரு சில உபாதைகள் ஏற்பட்டு அவருடைய உடல் அதற்கு ஒத்துழைக்கவில்லை. ஆனாலும் அவருடைய கடைசி மூச்சு வரை இந்த சுதந்திரத்திற்காக போராடினார். ஒரு கட்டத்தில் லண்டனிலே வட்டமேசை மாநாடு அப்படின்னு ஒன்று நடந்துச்சு 1930. அந்த வட்டமேசை மாநாட்டுக்கு இவர் போயாகணும்.
உடல்நிலை அதற்கு ஒத்துழைக்கவில்லை. அதை பொருட்படுத்தாமல் வட்டமேஜை மாநாடுக்கு போனார். லண்டன்ல போய் அவர் சொன்ன வார்த்தை, உயிர் பிரியவிருக்கிற இந்த சூழலில் நான் சொல்லுகிற விஷயம், ஒண்ணு என்னுடைய நாட்டுக்கு சுதந்திரம் கொடுத்துரு, இல்லாட்டி என்னுடைய உடம்பை என்னுடைய நாட்டுக்கு திருப்பி அனுப்பாத. சுதந்திரம் இல்லாத அந்த இந்தியாவில் என்னுடைய உடல் அடக்கப்படக்கூடாது என்று அந்த வட்டமேஜை மாநாட்டிலே உட்கார்ந்து சவால் விட்டவர். அங்கேயே அவர் எதிர்பார்த்ததை போன்று அவருடைய உயிர் பிரிந்து விட்டது. 55 வயசு மௌத்தாயிட்டார். அவருடைய ஜனாசாவை, அவருடைய அந்த உடம்பை அடக்கம் செய்வதற்காக அன்றைக்கு 112 நாடுகள் அந்த உடம்பை எங்களிடத்தில் தாருங்கள், எங்களுடைய நாட்டில் நாங்கள் அடக்கம் செய்கிறோம் என்று கேட்டார். ஆனால் அவருடைய நற்பாக்கியம், அவருக்கு அல்லாஹ் கொடுத்த பாக்கியம், இன்றைக்கு சர்ச்சைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிற பலஸ்தீனுடைய மண்ணிலே, ஷாம் தேசத்திலே கொண்டு போய் அவருடைய உடம்பு அடக்கப்பட்டது. பல நபிமார்கள், 50,000க்கும் மேற்பட்ட நபிமார்கள் அடக்கப்பட்டிருக்கிற அந்த பரக்கத்தான இடத்தில் அந்த முகமது அலி ஜௌஹருடைய உடம்பை கொண்டு போய் அடக்கப்பட்டிருக்கிறது என்பதை வரலாற்றிலே பார்க்கிறோம். இவங்க எல்லாம் 1900களிலேயே தங்களுடைய அந்த போராட்டத்தை இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்காக வெளிப்படுத்தியவர்கள். காந்தியை பற்றி நாம் எல்லாம் அவர் அகிம்சை வழியில் போராடினார் என்று பேசுகிறோம், ஒத்துழையாமை இயக்கத்தை வழிநடத்தினார் என்று பேசுகிறோம். அதற்கு வித்திட்டவர்கள் யார்? காந்தி அகிம்சை வழியில் போராட்டத்துக்கு அவருடைய சிந்தனைகள் இருந்தாலும் 25 வயசுல அவர் சரியான வழிநடத்தல் செய்யப்படாத சூழலில் அவரை வழிநடத்தியது யார் என்று நாம் வரலாற்றில் எடுத்து பார்த்தால் ஷேகுல் ஹிந்த் மஹ்மூதுல் ஹசன் தேவபந்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்க 1900களிலேயே ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஃபத்வாக்கள் கொடுத்தார். ஆங்கிலேயம் படிக்க கூடாது, ஆங்கிலேயர்கள் தயாரிக்கிற ஆடைகள், இந்த வெஸ்டர்ன் ட்ரெஸ் எல்லாம் போடக்கூடாது, கதர் ஆடைகளை மட்டும்தான் அணிய வேண்டும் என்றெல்லாம் ஃபத்வாக்களை வெளிப்படுத்தினார். அந்த ஃபத்வாவை அவங்க வெளிப்படுத்தினதுனால அவர்களுக்கு கீழே பலர் போராட்ட களத்திலே இருப்பதால் மெயினா யாரு தரையா இருக்கிறாங்களோ அவங்களை கொண்டு போய் சிறையில வச்சிருவான். அன்னைக்கு ஆங்கிலேயர்கள் ஒண்ணு கொண்டு போய் அவங்களுடைய தலையை தூக்கிடுவான், இல்லாட்டி கொண்டு போய் சிறையில வைப்பான். மஹ்மூதுல் ஹசன் தேவபந்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியை கொண்டு போய் அவன் மால்டா சிறையில வச்சிருந்தான். மால்டா சிறையில இருக்கும் போது அவங்களோட ஹுசைன் அஹ்மது மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நீங்க இவங்களுடைய வரலாறுகளை எடுத்து படிச்சு பாருங்க. இவங்களும் சுதந்திர போராட்டம். இன்னைக்கும் அவங்களுடைய பையன் அர்ஷத் மதனின்னு ஒருத்தவங்க தேவபந்தில உஸ்தாதா இருக்கிறாங்க. அவங்களுடைய தந்தை ஹுசைன் அஹ்மது மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்க மஹ்மூதுல் ஹசன் தேவபந்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியோட சிறையில கூட இருந்தாங்க. அவங்க சொல்றாங்க, சிறையில இருக்கிற போது ஆங்கிலேயர்கள் அவர்களை கரண்ட் ஷாக்கு கொடுத்து கம்பி அவங்களுடைய இடுப்பு பகுதியில வச்சாங்க. அவங்களுடைய ஜனாசாவை குளிப்பாட்டும் போது குளிப்பாட்டினவங்க சொல்றாங்க, அவங்களுடைய இடுப்பு பகுதிக்கு ஒரு பெரிய பள்ளம் இருந்தது. அந்த பள்ளம் ஆங்கிலேயர்கள் கரண்ட் ஷாக்கு கொடுத்து ஏற்படுத்தின பள்ளம். அவர்கள் சிறையில இருக்கிற போது அவர்களுடைய மொழிப்பீர்கள், அவங்களை பிரியப்படக்கூடியவங்க, பெரிய ஆலிம் இவங்க பெரிய சேவைகளை செய்திருக்கிறார்கள். நிறைய பத்துவாக்களை, மார்க்க தீர்ப்புகளை கொடுத்து கொண்டிருந்தவர். அவங்கள கொண்டு போய் சிறையில 5 வருஷம் வச்சுட்டாங்க. அப்ப அவங்க ஹுசைன் அஹ்மது மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உட்பட நிறைய பேர் அவர்கிட்ட சொன்னாங்க, நீங்க வெளியில இருக்க வேண்டிய ஆளு, உள்ள அடைச்சு கிடக்குறீங்க, அதனால ஆங்கிலேயனுக்கு மன்னிப்பு கடிதம் எழுதிவிட்டு நீங்கள் வெளியில சென்று விடுங்க. சாவர்கர்லாம் அப்படிதான் மன்னிப்பு கடிதம் 3 தடவை மன்னிப்பு கடிதம் எழுதிட்டு அந்தமான் சிறையில இருந்து வெளியில வந்தான். இன்னைக்கு அவனதான் தியாகின்னு தூக்கி வச்சு தலையில வச்சு கொண்டாடுறாங்க. அப்போ அந்த நேரத்துல மஹ்மூதுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிட்ட சொல்லப்படுது, நீங்க மன்னிப்பு கடிதம் எழுதுங்க. அவங்க சொன்னாங்க, ஆங்கிலேயர்களுக்கு நான் மன்னிப்பு கடிதம் எழுதுவதால் என்னுடைய ஈமான் பறிபோகிவிடும் என்று நான் நினைக்கிறேன் என்று சொன்னாங்க. ஆங்கிலேயர்களுக்கு மன்னிப்பு கடிதம் எழுதிட்டேன்னு சொன்னா என்னுடைய ஈமான் பறிபோகிவிட்டது என்று நான் நினைக்கிறேன். என்னுடைய ஈமானினுடைய உறுதி என்பது இந்த போராட்டத்தில் தான் இருக்கிறது. அப்போ உலமாக்கள் இந்த போராட்டத்தை நம்முடைய ஈமானினுடைய உறுதியோடு சேர்த்தார்கள் என்று சொன்னால் இதுதான் மக்களுடைய உள்ளத்துல போராட்டத்தை தூண்டுச்சு. நம்முடைய ஈமானுக்கு அடுத்து நம்முடைய மண்ணை நாம் நேசிக்க வேண்டும் என்கிற உணர்வுகளை அந்த உலமாக்கள் பொதுமக்களுக்கு சொல்லுகிற போது அவர்கள் அத்தனை பேரும் அதற்கு தயாரானார்.
அதனாலதான் மஹ்மூதுல் ஹசன் கங்கோஹி தேவபந்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மேல அவங்களுக்கு எல்லாம் அவ்வளவு கோபம். அவர்களை சிறையிலே போட்டு அடைத்தார்கள். கடைசியில குத்துயிரும் கொலை உயிருமாகத்தான் அவர்கள் சிறையில இருந்து வெளியில வந்தார். இன்னும் சில நாட்களில் ஒரு வஃபாத்தாகி விடுவார் என்கிற கட்டத்தில் தான் வெளியில வந்தார். வெளியில வந்து அவர்களினுடைய அந்த உணர்வுகள் அவங்க எந்த பாணியில எதிர்த்தார்களோ அதே பாணியில் எதிர்ப்பதற்காக ஒரு சமூகம் உருவாக வேண்டும் என்று நினைத்தார்கள். அந்த நேரத்துல தான் வாலிபர்களுடைய ஒரு பெரும் சமூகம் இருந்தது. அந்த சமூகத்தின் தலைமையாக காந்திஜி மகாத்மா காந்தியை நியமித்து மஹ்மூதுல் ஹசன் தேவபந்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தான் ஒத்துழையாமை இயக்கங்களையும் அஹிம்சை வழியிலே போராடுகிற அந்த போராட்டங்களை எல்லாம் அதுக்கு கோடு போட்டு கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தா இவங்கதான். ஆனா இவங்களுடைய வரலாறுகள் பறக்கப்படுகிறது. நாம் காந்தியினுடைய வரலாறு பேசப்படக்கூடாது என்று சொல்லவில்லை. காந்தியுடைய வரலாறோடு மஹ்மூதுல் ஹசன் தேவபந்தியுடைய வரலாறு பேசப்படணும். வஉசியுடைய வரலாறு பேசப்படக்கூடாதுன்னு சொன்னேன். அவருடைய கப்பலினுடைய அந்த தயாரிப்புகளுக்கு பல கோடிகளை அன்றைக்கு அன்பளிப்பாக கொடுத்த ஹபீபு முகமதுடைய வரலாறுகள் பேசப்பட வேண்டும் என்றுதான் முஸ்லிம்கள் நாம் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம். அந்த அடிப்படையில் வரலாற்று நடிப்பில் நம்முடைய இஸ்லாமியர்களுடைய ரத்தங்கள் இந்த இந்தியாவுடைய சுதந்திரத்திற்காக வேண்டி சிந்தப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு இருந்த இரண்டு இயக்கங்கள், ஒன்று காங்கிரஸ், இன்னொன்று ஜமியத்துல் உலமா. இந்த இரண்டு இயக்கங்களும் 1900களில் அவர்களுடைய முழு உழைப்பையும் இந்த இந்தியாவுடைய சுதந்திரத்திற்காக வேண்டி தன்னுடைய உழைப்புகளை தந்திருக்கிறார்கள். அவர்களுடைய வரலாறுகள் எல்லாம் இன்றைக்கு மறக்கப்படுகிறது, மறைக்கப்படுகிறது என்றால் நாம் அந்த வரலாறுகளை மீண்டும் தோண்டி எடுத்து பேசுவதற்கு கடமைப்படுகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வரலாறுகளை மறந்ததனுடைய இன்னொரு விளைவு, இன்னைக்கு இந்தியாவுக்குள்ள நாம் 3ஆம் தர குடிமக்களாக பேசப்படுகிறோம். நம்முடைய எல்லா விஷயங்களையும் கை வச்சுட்டான். இன்னைக்கு புதுசா வக்ஃபுடைய பிரச்சனையை கொண்டு வந்திருக்கான். அது பேசினா நீட்டா பேசணும். நான் சுருக்கமாக பயானை முடிக்க வேண்டும் என்பதற்காக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன். வக்ஃபு உடைய விஷயத்துல அதனுடைய திருத்த சட்ட மசோதாவை இன்றைக்கு பார்லிமெண்ட்ல அவன் சப்மிட் பண்ணியிருக்கிறான். அது பல்வேறு சர்ச்சைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது என்றாலும் இஸ்லாமியர்கள் நம்முடைய அடிப்படையான பல்வேறு விஷயங்களில் கை வைக்கப்பட்டு நம்முடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறது. இங்கே உரிமைகள் பறிக்கப்படுகிற போதெல்லாம் இஸ்லாமியர்கள் 3ஆம் தர குடிமக்கள், 3ஆம் தர குடிமக்கள் என்கிற சிந்தனையை மீண்டும் மீண்டும் நமக்கு உணர்த்தப்படுகிறது. எனவே வரலாறுகள் பேசப்பட வேண்டும். நம்முடைய முஸ்லிம் சமூகம் வரலாறுகளை முறையாக வாசிக்க வேண்டும். இந்தியாவினுடைய வரலாறும் வாசிக்கப்பட வேண்டும், இஸ்லாத்தினுடைய வரலாறும் வாசிக்கப்படணும். இந்தியாவுக்குள்ள முதல் இஸ்லாம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதுல இருந்து துவங்கி இங்கே இஸ்லாத்தினுடைய அந்த இடம் என்பது எப்படிப்பட்டது என்பதை மீண்டும் மீண்டும் நாம் சமுதாயத்துக்கு முன்னால சொல்ல வேண்டியது. பொதுவாக முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் நாம நம்முடைய ஈமானுக்கு பிறகு நாம் பிறந்த மண்ணை நேசிக்கிற அந்த பக்குவம் என்பது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலிருந்து நமக்கு இருக்கு. ரசூலுல்லாஹ் மக்காவை விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போகும்போது மக்காவிலே நின்று கொண்டு கண்ணீர் சொட்ட அந்த பூமியை பார்த்து சொன்னார்கள், மக்காவே, உன்னை மட்டும் அல்லாஹ் விட வேண்டும் என்று சொல்லவில்லை என்றால் கண்டிப்பாக உன்னை விட்டு பிரிவதற்கு எனக்கு மனமில்லை. பிறந்த பூமியின் மீது பற்றும் பாசமும் இருக்க வேண்டும் என்கிற அந்த உணர்வு அன்றைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்து முஸ்லிம்களுடைய உள்ளங்களில் புகுத்தப்பட்டிருப்பதால் தான் பாகிஸ்தான் இந்தியான்னு தனியா பிரிக்கப்படுகிற போது, முகமது அலி ஜின்னா தனியா ஒரு நாடு வேணும்னு கேட்கும் போது, நாங்கள் எல்லாம் எங்களுடைய பிறந்த மண்ணிலே தான் இருப்போம் என்று இங்கே இருந்த முஸ்லிம்கள் நாங்கள் எல்லாம் தங்கிவிட்டோம். 1960 கடைசியில 70 ஆரம்பங்களில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில பெரிய போர் நடந்துச்சு. அந்த போருடைய வரலாறை எடுத்து பாருங்க. பாகிஸ்தானுக்கு எதிராக நின்றவர்களும் கூட நம்முடைய முஸ்லிம்கள் நிறைய பேர் இருக்கிறார். 1960 சுதந்திரம் கிடைச்சிட்ட பின்னால பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு இடையில ஒரு போர் நடந்துச்சு. அந்த போரிலேயும் கூட இஸ்லாமியர்கள் முதல் வரிசையில் நின்று இருக்கிறார். இப்படி இந்த நாட்டுக்காக, இந்த மண்ணுக்காக போராடிய நம்முடைய வரலாறுகள் மறுக்கப்படுவதை நம்மால் எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நாம் மீண்டும் மீண்டும் அந்த வரலாறுகளை வாசித்து நம்முடைய இருப்பை இங்கே உறுதி செய்து கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இஸ்லாத்தின்படி நாம் வாழ்ந்து இந்த மண்ணை நேசிக்கக்கூடியவர்களாக நாம் எல்லோரையும் ஆக்கி தந்தல் புரிவானாக.
வாஃபர்தாவா நான் ஆலமீன். இப்போது நம்முடைய பள்ளிவாசலுடைய முத்தவல்லி யூசுப் சாஹிப் அவர்கள் கொடியேற்றுவாங்க. இன்ஷா அல்லாஹ் கொடியேற்றுறதுனால எல்லாருக்கும்